பரிசுத்த நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தனித்துவ அடக்கம், த யூனிக் பரியல் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த அருமையான செய்தியை நற்செய்தியாகவும் ஆராதனைக்கு ஆயத்த செய்தியாகவும் உங்கள் முன் வைக்க விரும்புகிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய ஜீவியம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் மறுபடியும் வரப்போகிறார். இது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையோடு இணைந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் இதன் அடிப்படையில் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி மரித்தார், வேத வாக்கியங்களின்படி அடக்கம் பண்ணப்பட்டார், வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் குறித்து ஒரு சில சிந்தனைகளை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, இது வேத வாக்கியங்களின்படி ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டார். அடக்கம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தோடு தொடர்புடைய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் குறித்து தீர்க்க தரிசனம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். இது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கத்தை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனம். அதே வேளையிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நீங்கள் காணலாம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு, வேத வாக்கியங்களில் எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் தனித்தன்மை வாய்ந்தது. வேத வாக்கியங்களின்படி அது நிறைவேறுகிறது. அந்த வேத வாக்கியங்களை ஜனங்கள் நிறைவேற்றி அவரை இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அதனுடைய சரித்திர பின்னணியை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 38 முதல் ஒரு சில வசனங்களை நாம் சிந்தித்து பார்க்கும்போது, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அங்கு பிலாத்து அவருடைய மரணத்தை ஊர்ஜிதம் செய்தார். செய்த பின்பு அங்கு ஒரு சீஷன், யோசேப்பு என்கிறதான ஒரு சீஷன், அவன் வந்து பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்கிறான். அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொண்டு போவதற்காக அங்கு அவனுக்கு உத்தரவு வழங்கப்படுகிறது. ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்கிறதான ஒரு மனிதன், வெள்ளை போலமும் கரிய போலமும் ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்து, அவர்கள் 2 பேரும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்த வர்க்கங்களினாலே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இப்பொழுது நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்திலே ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மூன்றும் நம்முடைய ரட்சிப்போடு இணைந்தது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இங்கே ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் பண்ணுகிற முறைமையை 2 பேர் அங்கு நிறைவேற்றினார்கள். யோசேப்பு என்கிற ஒரு சீஷன், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஒரு அரிமத்திய ஊரான், கனம் பொருந்திய ஒரு ஆலோசனைக்காரன், தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன், உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான் என்று வேதம் கூறுகிறது. ஆனாலும் யூதருக்கு பயந்ததினால் என்ற பதம் அங்கு பயன்படுத்தப்படுகிறது.
அதே போல நிக்கோதேமுவை குறித்து சிந்திக்கும் பொழுது அவர் ஒரு அதிகாரி, அவர் ஒரு பரிசேயன், அவர் ஒரு போதகன் என்றும் நாம் பார்க்கிறோம். 2 பேரும் இணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கே அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணின இடத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது அது ஒரு புதிய கல்லறை, ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறை. ஏன் இந்த குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? புதிய கல்லறை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சிந்திக்கும் பொழுது அவருடைய அடக்கம் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. மரித்த எவரையுமே அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்த பின்பு அவர்களுடைய நிலை இன்றைக்கு அநேகர் அறிந்து கொள்கிறது இல்லை. சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது என்றால், எல்லா மனுஷரும் நியாய தீர்ப்பு அடைய வேண்டும். ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரித்த எவரும் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு முன் ருசியாக அங்கு அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப போகிறார். அதற்கு ஆதாரமாக அவர்கள் புதிய கல்லறையில் வைக்கிறார்கள். காரணம் என்ன என்றால், அந்த நாட்களிலே எலிசா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரினுடைய அந்த தண்டுகள், போர் வீரர்கள் அந்த பகுதியிலே வர்றாங்க. அப்பொழுது ஒரு மனிதன் இறந்து விடுகிறான். அவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்து இந்த எலிசாவினுடைய கல்லறையில் போட்டார்கள். இந்த எலிசாவின் கல்லறையில் போட்டவுடன் அந்த மனுஷனுடைய பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகள் மேல் பட்டபோது அந்த மனுஷன் கால்கள் ஊன்றி எழுந்திருந்தான் என்று 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஜனங்கள் இதை அறிந்திருந்தார்கள். ஆகவே வேத வாக்கியங்களின்படி ஆண்டவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எங்கே? துன்மார்க்கரோடு அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். இவர் சிலுவையில் மரணம் அடைந்திருக்கிறார். ஆகவே இவர் சிலுவையில் மரணம் அடைந்தவரை அவர்கள் தூக்கி எறிவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம், அவரை ஐஸ்வர்யவானோடு அவரை அடக்கம் பண்ணினார்கள். 3 காரியங்கள் அவருடைய அடக்கம் பண்ணுதலுக்கும் நம்முடைய ரட்சிப்புக்கும் ஒப்புமையாக இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். முதல் குறிப்பு, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மரணம் அது மிகவும் சிந்திக்கக்கூடியது, நம்முடைய ரட்சிப்போடு தொடர்புடையது. நீங்களும் நான் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் எழுந்திருக்கும்படியாக அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம். அதை மறுபடியும் நம்முடைய சிந்தையிலே நினைவுபடுத்தி பார்ப்போம். யாராவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகாமல் இருப்பீர்களானால் ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12 அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். யார்? ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். 3ஆவதாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களோ என்ற கேள்வியை முன்வைக்கிறார். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம் தனித்தன்மை வாய்ந்தது. உங்களுடைய என்னுடைய ரட்சிப்பும் அது தனித்தன்மை வாய்ந்தது. அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமது ரட்சிப்போடு கூட தொடர்புடையது என்பதை உங்கள் முன் நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அதனால் ஆண்டவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அவரோடு கூட நாம் எழுந்தும் இருக்கிறோம். புதிதான ஜீவன் உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவன் நம்மை எழுப்பி இருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் போற்றுவோம், புகழுவோம், அவரை ஆராதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்று மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.